நம்மளோட 96 வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்மளோட 96 வயசுல நம்ம சந்தோஷமா எங்கேயாவது ஒரு டிராவலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போமா? இல்ல அப்பயும் நம்மளோட பார்ட்னரை நம்ம அதிகமா லவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொமான்டிக்கான கப்பலா இருப்போமா? இல்ல நம்ம பேரம்பேத்திகளோட சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருப்போமா? இல்ல நம்மளோட பழைய நினைவுகளை நினைச்சு வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு நம்மளோட எண்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? தெரியல. ஆனா இங்க ஒருத்தர், ஒரு எழுத்தாளர் 96 வயசுல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கியூட்டான ஸ்டோரியை சொல்லட்டுமா? பொதுவாக இவரோட புத்தகத்தை வெளியிடுற ஒரு நபர் வந்து கேட்குறாரு, ஐயா எனக்காக ஒரு புத்தகம் எழுதி கொடுங்க, ஒரு கதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த எழுத்தாளர் அதுக்கு சொல்கிறாரு, என்னப்பா எழுத, என்ன கதை எழுது, திடீர்னு வர கதை எழுதுங்கிற, என்ன எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கதை எழுத சொல்லி கேட்குறாரு இல்லையா, அந்த நபர் சொல்கிறாரு, ஏதாவது எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவரும் சரி ஓகே அப்படின்னு சொன்னோனையும் அடுத்த நாள் அதுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரிஸும் வாங்கிட்டு வந்து குவிக்கிறாரு. பென், பென்சில், அதுக்குன்னு பிரத்யேகமான பேப்பர்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நாங்க எழுதுங்க அப்படின்னு கொடுத்துட்றாரு. அப்பவும் திருப்பி எழுத்தாளர் கேட்குறாரு, என்னப்பா எழுத அப்படின்னு. ஏதாவது எழுதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே ஏதாவது எழுதுறேன் அப்படின்னு இந்த கதையில் என்னென்னமோ எழுதியிருக்கிறாரு. அந்த ஏதாவது எல்லாமே கண்டிப்பாக கடைசியில் நம்மளை ஏதாவது சிந்திக்க வைக்காமல் விடாது. அப்படி ஒரு கதை இல்லை ஒரு சிறுகதையை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்கள் சாரா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் போஸ்ட்டில். நரேட்டட் பை சாரா அப்படிங்கிற பேர் வந்து சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை யார்கிட்டையாவது இந்த மாதிரி நான் ஒரு சேனல் இருக்குது, புக் சேனல், புக்ஸ் பற்றி நிறையா பேசுவாங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்கு, உங்கள் சேனல் நேமை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க. ரொம்ப நிறைய பேருக்கு கிடையாது, ஒரு 2-3 பேர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்போது டவுட்டாக இருந்துச்சு, ஒரு வேளை எல்லாருமே இப்படி தான் யோசிக்கிறீங்களோ, இல்லை எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு சொல்லலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னு சொல்லலாம். அது நான் உங்ககிட்டே கேட்டிருந்தேன். இது வரைக்கும் நான் போட்ட போஸ்ட்லேயே அதிகமான ரெஸ்பான்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்திருந்துச்சு. அதில் நிறைய பேர் நோ எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பேர், எனக்கு வந்து எடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து சேனல் நேம் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை அன்சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரியே நம்ம சேனல் நேம் பிடிச்சிருக்கு, நரேட்டட் பை சாரா அப்படிங்கிறது நமக்கு சூட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பாக இந்த பேரை மாற்ற மாட்டேன், இதே மாதிரி இந்த பேரோட கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ள போலாமா? யாரையாவது திட்டணும்னா நீ என்ன பெரிய இவளா இல்லை நீ பெரிய இவனா அப்படின்னு கேட்குறோம்ல. ஆனால் இந்த இவளும் இவனும் யாரு? எப்போ பார்த்தாலும் நம்ம ஏன் அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இந்த இவளுக்கும் இவனுக்குமான குவாலிஃபிகேஷன் என்ன? அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அவங்க பெரிய மனிதர்களா இல்லை இந்த உலகத்தில் உண்மையாகவே வாழ்ந்துருக்குறாங்களா? யாரை தான் நம்ம இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் யோசிக்கலைன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்துடைய தலைப்பை நம்மளை யோசிக்க வச்சிடும். இந்த இவள் பை கி ராஜநாராயணன் ஐயா அவர்களுடைய ஒரு குறு நாவல்னு சொல்லலாம். இந்த நாவலுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் எக்ஸைட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஐயாவுடைய கையெழுத்து இருக்குது. எஸ், இந்த பக்கம் மேனுஸ்கிரிப்ட் அண்ட் இந்த பக்கம் வந்து அவர் எழுதியிருக்கிறத அப்படியே டைப் பண்ணி இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த புத்தகத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது எல்லாருடைய பர்சனல் லைப்ரரியிலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா மேனுஸ்கிரிப்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயுமே மேனுஸ்கிரிப்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதிகமான விலை வச்சு தான் விற்பாங்க. ஆனால் இந்த புத்தகம் ஜஸ்ட் 175 175 ரூபாயிலேயே ஐயாவுடைய கையெழுத்தோட இந்த மேனுஸ்கிரிப்ட் புத்தகம் நமக்கு கிடைக்குது. இதோட ஐடியாவே ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி நான் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து இந்த புத்தகத்தை வாங்கினனோ அதை இந்த புத்தகம் வந்து வீணடிக்கல. முதல்ல இந்த இவளை பற்றி நம்ம சொல்லுவோம், இல்லை தெரிஞ்சுப்போம். இந்த இவளுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எப்போவுமே வந்து தூக்கத்தோட பயங்கரமாக சண்டை போடுவாங்களாம். நைட்டு தூங்கும் போது பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஏதேதோ தனக்குள்ளே பேசிக்கிட்டு இப்படி தான் தூக்கத்தோட சண்டை போட்டு டெய்லியும் இரவு தூங்குறாங்க. எதுக்காக இப்படி டெய்லியும் தூக்கத்தோட சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த இவளை சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க ஒரு வயசானவருக்கு. அவரும் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறம் இப்போ அவங்க ஒரு கைம்பெண், அதாவது ஒரு விடோன்னு சொல்லலாம். ஸோ இப்படி அவங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது.
அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் காதல், இதுதான் திருமணம், இதுதான் ஒரு திருமண உறவுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய வயசில் யாரும் இல்லாத தனி மரமாக ஆகுறாங்க. அவங்க எப்பவுமே வெள்ளை உடை தான் உடுத்துறாங்களாம். அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் நீ வெள்ளை உடை உடுத்துற, சும்மா ஒரு சாரீ வேறு ஏதாவது கலரில் கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க இல்லை, நான் இந்த வெள்ளை உடையே எனக்கு போதும்னு சொல்லி வெள்ளை சாரீ கட்டுறாங்க. அதுவும் இந்த ரவிக்கை, இந்த ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போடாமல் அந்த காலத்தில் ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கைம்பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், இந்த உடை தான் உடுத்தணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த நல்லது கெட்டதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுபடியெல்லாம் இருக்க முயற்சி பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த இவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த இவள் வந்துட்டாலே அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாங்களாம். ஒருவேளை அந்த இவள் ஆத்தர் சொல்லியிருப்பாரு, அந்த இவளை கணவரோடையே இறந்ததுக்கு அப்புறமா உடன்கட்டை ஏற்றாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இவள் இவ்வளோ கடினமாக உழைக்கிறாளோ என்னமோ அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி அந்த இவள் கடினமாக உழைச்சாலும் எல்லாருக்கும் சாப்பாடு விளம்பிட்டு, கூட்டு பொரியல் பாயாசம் அப்பளம்னு எல்லா விதமான உணவுகளையும் உணவு பதார்த்தங்களையும் எல்லாருக்கும் விளம்பிட்டு கடைசியாக அந்த இவள் அவளுடைய உணவு எப்படி இருக்குன்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சாதம், கொஞ்சம் மோர், கடிச்சிக்க ஒரே ஒரு மிளகாய், இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாள். எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் ஏதாவது சாப்பிட்லாம்ல, ஏதாவது ஒன்று வாய்க்கு ருசியாக சாப்பிட அப்படின்னு சொன்னால் கூட அந்த இவள் சொல்வாள், இல்லை எனக்கு ருசிக்கு சாப்பிட வேணாம், பசிக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு ஊரில் ஒரு மாடு கண்ணு போடுறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். பாட்டியம்மா வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, என்னோட மாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவங்க கேட்பாங்க, என்ன பாட்டி அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் சொல்லுவாங்க, என் மாடு செனையாகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த குட்டி மாடு வெளியே வர மாட்டேங்குது, கண்ணுக்குட்டி வெளியே வர மாட்டேங்குதுன்னு அழுதுகிட்டு சொல்லும் போது இந்த இவள் வேகமாக காட்டுக்குள்ளே ஓடி அங்கேருந்து எப்படியோ ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சி கைக்குள்ளே மறைச்சி வச்சு எடுத்துக்கிட்டு வருவாள். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது யார்கிட்டையுமே பேசக்கூடாதான். ஸோ அப்படி ஒரு மூலிகையை எடுத்துகிட்டு அந்த மாட்டுக்கு தேய்ச்சி குணப்படுத்தி அந்த கண்ணுக்குட்டியும் அழகாக பிரசவம் பார்த்து கொடுப்பாள். இப்படி எல்லாமே அவளுக்கு தெரியும். அவங்களே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவாங்க, இந்த இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தெரியுது, இந்த இவள் மட்டும் எப்படி இப்படி இருக்கா, இவளோட கேரக்டர் மட்டும் இப்படி தங்கமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த இவள் இருப்பாள். இந்த இவளை பற்றி நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன தோணுன்னா, இந்த இவள் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காளே, நம்ம லைஃப்லேயும் இந்த இவள் மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்மளை ஒரு முறையாவது நினைக்க வச்சிடும். இந்த கதை இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரை பற்றியும் சொல்லுவாங்க. அதாவது இந்த இவள் வளர்ந்து பிறந்து அந்த ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊரில் ஒரு மடம் இருக்குமா. அந்த மடத்தில் எல்லாருமே நைட்டானால் அந்த ஆண்கள் எல்லாம் போய் தங்கி அங்கே நிறைய கதைகள் பேசுகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி ஒரு டைம் எல்லாரும் தங்கி கதைகள்லாம் பேசிட்டு அடுத்த நாள் போகும்போது ஒரு வழிபோக்கன், அவன் அந்த ஊருக்கு புதுசு, நல்ல சிகப்பு கலரில் ஒரு கடுக்கன் போட்டிருக்காரு, பார்க்க நல்லா பெரிய பையன், பெரிய இடத்து குடும்பம் அந்த மாதிரி இருக்கான். அப்படி ஒருத்தன் அந்த திண்ணையில் உட்காரான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், யார் இவன், அவன் எங்கேருந்து வரான், நம்ம ஊருக்கு எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் கேட்டு பார்க்குறாங்க. யாருக்கிட்டையும் அவன் பேச மாட்டேங்கிறான், பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் கூட ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பேசி பார்க்குறாங்க, யார்கிட்டையுமே பேசவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, பசிச்சா எப்படி ஊருக்குள்ளே வந்து தானே ஆகணும், ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும்னு யோசிச்சு எல்லாரும் போயிடுறாங்க. நைட் ஆகுது. அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாரு, அவங்க மனைவியும் பரிமாறுறாங்க. அந்த முதல் வாயை எடுத்து வாயில் வைக்கும் போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம ஊரில் ஒருத்தன் பசியோடு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான், நம்ம எப்படி இப்படி சந்தோஷமாக சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சவர் தூக்கு போசி, அதாவது இந்த போசி சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பி போய் அவன்கிட்ட, நீ பேசுகிறையோ இல்லையோ இதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவார். சாப்பிட்டு தூங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் என்ன ஆனா, அவன் இருக்கானா, சாப்பிட்டானா, இன்னைக்காவது போய் எப்படியாவது கேட்டுறோன்னு சொல்லி வராங்க. பார்த்தா இவர் வச்ச அந்த சொம்பு தண்ணியும் அந்த தூக்கு போசி சாப்பாடும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஊருக்கு ஒருத்தன் சாப்பிடாமலே கிளம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு. ஸோ நம்ம ஊருக்கு ஒருத்தன் சாப்பிடாமலே பசியோடு கிளம்பி போயிட்டாங்கிறத அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன வருத்தமாக யோசிச்சிருக்கிறாங்க. சாப்பிடாம யாரையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற அதே மக்கள் தான் நம்ம ஊரில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் லைஃப்பில் அவளுக்குன்னு ஒரு பிடிப்பு இல்லை, அவளுக்குன்னு யாருமே இல்லை, அப்படி தனி மரமாக இருக்காளே, எல்லாம் உழைக்கிறா, எல்லாம் கஷ்டப்படுறா, ஆனால் அவளை பற்றி நம்ம ஏன் யோசிக்கலையோ அப்படின்னு நமக்கு தோணும்.
இப்படி யோசிக்கிற மக்கள் இப்படி யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. கணவனை இழந்ததுக்கு அப்புறமா இந்த இவளை அவரோட பிறந்த வீட்டில் வந்து கூட்டிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து என்ன பண்ண போற, கஷ்டப்பட வேண்டாம், எங்களோட வந்துருன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறதுக்கு பின்னாடி காரணம் என்ன தெரியுமா? அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும், இதுக்கப்புறமாவது அவளை நல்லபடியா இருக்க விடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம வீட்டில் சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி வேணும் இல்லையா, அதுக்காக வேலை செய்யறதுக்காக இவளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எழுத்தாளர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கணவனை இழந்த பல பெண்களுடைய நிலைமை இப்படித்தானே இருக்கு. பட் ஒரு சில பேர் மட்டும் ரொம்ப தைரியமா தான் வாழ்க்கையை தானே எதிர்கொண்டு தானே வாழ்றேன், யாரோட உதவியும் தேவையில்லை, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமா வெளியே வர்றாங்க. அது கிராமமானாலும் சரி நகரமானாலும் சரி, கணவனை இழந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பல சமயங்களில் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டான ஸ்டோரியிலே நமக்கு வந்து விளக்கியிருப்பாரு. இப்போ இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கதை முடிகிற டைமில் நடுவுரை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. முன்னுரை பார்த்துருப்போம், முடிவுரை பார்த்துருப்போம். அது என்ன நடுவுரை அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏன் நடுவுரை இருக்கக்கூடாது? ஒரு கதையில் நடுவுரை ஏன் இருக்கக்கூடாது? நான் எழுதுவேன் அப்படின்னு நடுவில் அவர் எழுதியிருப்பாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் இந்த ஸ்டோரியை எழுதும் போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணார், என்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்டோரியை அவர் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 2-3 பேஜ் எழுதியிருப்பாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆசிரியர் வருவார். பொதுவாக இவருடைய கதைகளை அவர்கிட்ட கொடுத்து தான் ஏதாவது பிழைகள் இருந்தால் திருத்தி கொடுங்கன்னு கேட்டு வாங்குவார். ஸோ அப்படி ஏதாவது பிழைகள் இருக்கா, 2-3 பேஜ் நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தமிழ் ஆசிரியரும் வாங்கி பார்ப்பாரு. பார்த்துட்டு படிச்சுட்டு எந்த எழுத்து பிழையுமே இல்லையே, எப்படி நீங்கள் எழுதுவீங்க, எழுத்து பிழையே இல்லாமல் 96 வயசில் நீங்கள் இவ்வளோ எழுதியிருக்கீங்க தெளிவா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார். எழுத்தாளருக்கு வந்து, அதாவது கீரா அவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். பிகாஸ் எப்பயுமே எழுத்து பிழைகள் இருந்தால் இவர் தான் நிறையா வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்மளோட பிழைகளை எப்பயுமே கரெக்ட் பண்ணுற ஒருத்தர் பிழையே இல்லாமல் எழுதியிருக்கிறியப்பான்னு சொல்லும்போது சந்தோஷமாக தானே இருக்கும். அதுக்கு வயசு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. ஸோ இவரும் சந்தோஷப்படுவார். அப்போது அந்த தமிழ் ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ அழகாக இந்த வயசுலையும் பிழை இல்லாமல் எழுதியிருக்கிறீங்க, ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குங்க, புகழரசி அப்படிங்கிற பேர், எவ்வளோ அழகான பேர் இல்லை, ஆனால் கூப்பிட்ற அந்த பேரைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொலக்கரசி பொலக்கரசின்னு கூப்பிட்றாங்க. ஸோ பேசும்போதே நிறைய பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணும்போது நீங்கள் எழுத்தில் இந்த வயசில் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இவ்வளோ தெளிவாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ உண்மையாகவே இந்த கதையை படிக்கும்போது, அதுவும் அவரோட மேனுஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு முறையாவது ஃபீல் பண்ண வைக்கும். சூப்பராக எழுதியிருக்கிறீங்களே, நான் கூட நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் ஒரு எழுத்து பிழையை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சரி, இந்த புத்தகத்தை இப்போ ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? முதல்ல இந்த புத்தகம் வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். தமிழர்கள் எல்லாருமே அவங்க வாழ்நாளில் கட்டாயமாக படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த புத்தகத்தில் பெருசாக இதுதான் மாரல் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்சன் இப்படி தான் இருப்பாங்களோ, நம்மளை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் இப்படி தான் இருப்பாங்களோன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு சிறு கதை இது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச எழுத்தாளரே கீரா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது ஒரு ஜெம் பொக்கிஷம் மாதிரி இல்லையா? இல்லை, ஒரு எழுத்தாளருடைய மேனுஸ்கிரிப்டை கண்டிப்பாக என்னுடைய லைப்ரரியில் நான் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை எனக்கு சில புத்தகங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த புத்தகம் ஒரு ஹிடன் ஜெம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னு நான் எங்கேயுமே கேள்விப்படலை, யாரும் சொல்லலை. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த புக் கண்டிப்பாக எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த புக்குக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகம் ஏதாவது எழுதுங்க அப்படின்னு கீரா அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு ஏதாவது எழுதணும்னு ஆரம்பித்து எதேதோ எழுதியிருப்பார். அந்த எதேதோ விஷயங்கள் கண்டிப்பாக கடைசியில் ஏதாவது ஒன்றையாவது நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி அமையும். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்க புத்தகம் வந்து கேரளத்து பழங்குடி கவிதைகள். ஒரு 18 பழங்குடி கவிஞர்கள் சேர்ந்து 11 பழங்குடி மொழியில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை தான் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான, தெரியப்படாத இல்லை அறியப்படாத புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இதே மாதிரி இன்னொரு புத்தகத்தோடு வந்து சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். Until then, signing off, this is Sarah. Bye.